ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்தய மாங்காவுக்கு மாங்காய் பச்சடியாக இருந்தாலும் சரி, வெந்தய மாங்காவாக இருந்தாலும் சரி, வெந்தயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்காயும் சூடு, வெந்தயம் சேர்த்தா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தோல் சீவி பொடிஞ்சு வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா தீ பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிச்சிச்சுன்னா வாடை நல்லா இருக்காது. நல்லா வதங்கட்டும் ஒரு 10 நிமிஷம். பார்த்திங்கன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டை தான் சேர்க்குறேன். ஏன்னா கல் உப்பு சேர்த்தா கொஞ்சம் கூடிரும். அதனால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்தா தான் எல்லா பக்கம் நம்ம கிண்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டதும் பார்த்திங்கன்னா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்து பார்த்திங்கன்னா நான் கத்தியால் சீவி வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தூள் வெல்லமாக கிடச்சாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி போட்டால் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். பார்த்திங்கன்னா அதுக்கு நான் சீவி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இதை பழைய சோத்துக்கு நல்லா சாப்பிடலாம் வச்சுக்கிட்டு சைடிஷாக. இதை குழம்பு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. மாங்காயோடைய இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லோரும்.